அவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை. காஷ்மீரில் விளையாடப்படும் ஆபத்தான விளையாட்டு நாட்டிற்கு நன்மை பயக்கும் அல்ல. அந்த பயங்கரவாதிகள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், ஏன் இதுவரை பிடிபடவில்லை என்பதை அறிய விரும்புகிறோம். இந்தியா இழப்புகளை சந்தித்திருக்கும். சிதம்பரம் இதற்கிடையில் குயின்ட்டிடம் அளித்த பேட்டியில், ஒரு போரில் இரு தரப்பிலும் இழப்புகள் ஏற்படும் என்று நான் ஒரு கட்டுரையில் கூறினேன். இந்தியா இழப்புகளை சந்தித்திருக்கும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். எனவே இழப்புகளை ஒப்புக்கொள்ள அவர்கள் ஏன் தயங்குகிறார்கள்? ஆனால் போரில் இழப்புகள் தவிர்க்க முடியாதவை மற்றும் இயல்பானவை. எனவே இழப்புகளை ஒப்புக்கொள்ளுங்கள். ஆபரேஷன் சிந்தூரில் ஒரு பெரிய சவப்பெட்டியை வைக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். அது வேலை செய்யாது என்று காங்கிரஸ் தலைவர் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் ஏப்ரல் 22 அன்று நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். அதன் பிறகு இந்திய ஆபரேஷன் சிந்தூர் மூலம் துல்லிய தாக்குதல்கள் மூலம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத உள்கட்டமைப்பை குறிவைத்து பதிலடி கொடுத்தது. ஜூலை 21 அன்று பருவமழை கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் பீகாரில் தேர்தல் ஆணையம் நடத்தும் SIR பயிற்சி உள்ளிட்ட பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சியினர் கோரிக்கை விடுத்ததால் நாடாளுமன்றம் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள